கம்ப்யூட்டர் சிபியூவில் உள்ள இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கை ஒரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்காக யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பெஷலான கேஸ். இதோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாக்ஸில் ஃப்ரண்ட் சைடு மேஜராக சொல்கிற அளவுக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லை. சிம்பிளாக டீசெண்டாக மேக் பண்ணியிருக்காங்க. பாட்டமில் மட்டும் அவங்களோட அதர் ப்ராடக்ட் டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தேவை இருந்தது அப்படின்னா அந்த வெப்சைட்டை விசிட் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். மேக்ஸிமம் 4.5 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ பிசியில் உள்ள ஹார்ட் டிஸ்க் வரைக்கும் இதில் நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஹைட் 7 இன்ச்சஸ் இருக்குது. இதில் ஹார்ட் டிஸ்க் கீழே தான் இருக்கும். ஸோ 6 இன்ச்சே போதும். மேலே போர்டு இருக்கும். ஏன்னா இந்த ஹைட்டுக்குள்ளே தான் நம்மளோட ஹார்ட் டிஸ்க் இருக்கும். பிரெத் 3 சென்டிமீட்டர் ஆல்மோஸ்ட். ஹார்ட் டிஸ்க் நம்ம வைக்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். இதை நான் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வச்சு காமிக்கிறேன். இதை லைட்டாக புஷ் பண்ணாலே ஓப்பன் ஆயிரும். இதுதான் சாட்டா போர்ட். ஹார்ட் டிஸ்கோட டேட்டா அப்புறம் பவர் இந்த போர்ட்டில் தான் கனெக்ட் ஆகும். இதுதான் வெளியே யூஎஸ்பி டைப் பி போர்ட்டாக கன்வெர்ட் ஆகிருக்கும். இது யூஎஸ்பி 3.1 டைப் பிக்கான ஜாக். இதில் தான் நம்ம யூஎஸ்பி கேபிளை மாட்டுற மாதிரி இருக்கும். இது பவர் போர்ட், 12 வோல்ட் அடாப்டர் உள்ளே இருக்கும். இது ஆன் ஆர் ஆஃப்கான டாகிள் ஸ்விட்ச். இதில் மேஜராக தேவையான 3 போர்ட்டுமே இருக்குது. QZ HD01 இதுதான் மாடல் நம்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ பாக்ஸில் வேறு என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். 12 வோல்ட்டுக்கான பவர் அடாப்டர் நல்ல ப்ரீமியம் லுக்கில் இருக்குது. இது பவருக்கான போர்ட், டிசி இன். ஸ்விட்சிங் அடாப்டர். இதில் ஒரு சில இன்ஃபர்மேஷன் இருக்குது. இதில் ஏதாவது உங்களுக்கு ஸ்பெக் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ பாஸ் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் ஒரு பட்டன் ஸ்டைல் இருக்குது. பட் அது டெட்டு தான். கண்ட்ரி ரீஜனுக்கான போர்ட் இது தனியாகவே கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் எல்லா ப்ராடக்ட்லேயுமே இப்போ இந்த மாதிரி தான் வருது. காஸ்ட் கட் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்கலாம், இல்லை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்கலாம். ஸோ ரெண்டுமே தனித்தனியாக கொடுக்குறாங்க. இப்போ இதை கனெக்ட் பண்ணி காட்டுறேன். இதை கனெக்ட் பண்ண பிறகு ஒரே பீஸ் மாதிரி தான் இருக்குது. அடுத்து யூசர் மேனுவல் டெக்ஸ்ட் ரொம்ப ஸ்மால் சைஸில் இருக்கிறதுனால இதை ரீட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ப்ராடக்ட் நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். மேனுவல் பார்த்து தான் பெருசாக பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. 6 ஸ்க்ரூ இருக்குது. ஆனால் இதில் நமக்கு 4 மட்டும் தான் தேவைப்படும். ஏன்னா ஹார்ட் டிஸ்க்லேயே 4 ஸ்க்ரூ மாட்டுற மாதிரி தான் இருக்கும். 2 எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க நம்புகிறேன். இதில் கீழே இருக்கிற 2 ஹோலுமே மேக்ஸிமம் நம்ம ஹார்ட் டிஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. ஒருவேளை வேறு ஏதாவது ஸ்டோரேஜுக்கு இதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இப்போதைக்கு நமக்கு அது தேவையில்லை. அப்புறம் பவர் கேபிள், USB 3.1 டைப் பி பிளக்இன், இந்த ரெண்டையுமே நம்ம கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓவரால் 3.0ன்னு வந்துச்சு அப்படின்னாலே இந்த ப்ளூ கலரில் பிளாஸ்டிக் வச்சுருப்பாங்க, ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக. ஸோ உங்கள் சிபியிலுமே கரெக்டாக ப்ளூ கலர் நாப் இருக்கிற மாதிரியான ஒரு போர்ட்டில் இதை நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள். இப்போ ஹார்ட் டிஸ்க்கை மாட்டி பார்க்கலாம். ஹார்ட் டிஸ்க்கை உள்ளே வச்சு லைட்டாக புஷ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே அந்த சாட்டா போர்ட்டில் இது கனெக்ட் ஆயிரும். அப்புறம் இந்த கேஸை வச்சு நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஹார்ட் டிஸ்கில் உள்ள வெயிட் அப்படியே இதில் இருக்கிறதுனால எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கை விட பெருசாகவும் கொஞ்சம் வெயிட்டாகவும் இருக்கும். SSD கான்செப்ட் வரதுக்கு முன்னாடி இதைத்தான் நிறைய பேர் எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நார்மலாக USB 3.0ல் 120லேருந்து 150 MB ஸ்பீடு வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். USB 3.1 3.2 இதில் 200லேருந்து 250 MB வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். என்னோட சிஸ்டமில் 193 MB வரைக்கும் தான் மேக்ஸிமம் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. அதுக்கு ரீசன் என்னென்னா என்னோடய சிஸ்டம் தான். அது i7ல் 4th gen 16 GB RAM, ஆல்மோஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ள கம்ப்யூட்டர். மேபி இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் நீங்கள் மாட்டியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 200 MBக்கு மேலே தான் வரும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற பிசியில் கண்டிப்பாக 3.0லே கனெக்ட் பண்ணுங்கள். அதுலேயும் உங்களோட பிசியோட ப்ராசஸர் வெர்ஷனை பொறுத்து, அந்த போர்டை பொறுத்து கொஞ்சம் ஸ்பீடு சேஞ்ச் ஆகலாம். இப்போ ஒரு 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டோரேஜில் நான் டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காமிக்கிறேன். அதில் இருக்கிற ஸ்பீடை பொறுத்து உங்களோட சிஸ்டத்தில் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்க முடியும். அதே போல் ஓவரால் இந்த ப்ராடக்ட் இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கு எவ்வளோ பெட்டராக இருக்குது அப்படிங்கிறதையும் உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு பென்ட்ரைவ் பார்க்கலாம். SanDiskல 64 GB 3.0 பென்ட்ரைவ். இது என்னோட சிபியூவில் 3.0 போர்ட்லேயே நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த பென்ட்ரைவ்லேருந்து ஒரு 15 GB மீடியா ஃபைலை என்னோட சிபியூக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். அங்குள்ள OS SSDயில் தான் இருக்குது. ஸோ பென்ட்ரைவ் டு SSDக்கு காப்பி ஆகும்போது எப்படி இருக்குன்னு பாருங்கள். 150 MB வரைக்கும் மேக்ஸிமம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது பென்ட்ரைவ்லேருந்து SSDயோடு இருக்கக்கூடிய கம்ப்யூட்டரில். இப்போ ஒரு 1 GBக்கான டேட்டாவை நான் காப்பி பண்ணி பார்க்குறேன். இது ஃபாஸ்ட்டாகவே காப்பி ஆகிடுச்சு. ஒரு 2 GB மீடியா பார்க்கலாம், சேம் தான். ஸோ பென்ட்ரைவ்லேருந்து ஓவரால் கம்ப்யூட்டர் உள்ள SSD ஸ்டோரேஜுக்கு 150லேருந்து 160 MB வரைக்கும் மேக்ஸிமம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அடுத்து 1 GBயில் Seagate எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஹார்ட் டிஸ்க்குமே ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ளது தான். இப்போ அந்த 15 GB மீடியா ஃபைலை பிசியிலேருந்து ஹார்ட் டிஸ்க்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இந்த ஹார்ட் டிஸ்க்கை பொறுத்தவரையில் மேக்ஸிமம் 101 MB வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது.
கொஞ்சம் பழைய எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் அப்படிங்கிறதுனால இது 100 Mbps தான் மேக்ஸிமம் சப்போர்ட் ஆகுது. பட் இப்போ இருக்கிற ஹார்ட் டிஸ்கில் இதோட பல மடங்கு ஸ்பீடாகவே இருக்கும். இருந்தாலும் பழைய ஹார்ட் டிஸ்கில் ஒரு ட்ரை பண்ணி பார்த்துடலாம். அகைன் ஒரு 1 GB டேட்டாவை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பார்க்குறேன். இதில் கம்ப்யூட்டர்லேருந்து நீங்கள் செகண்டரி ஸ்டோரேஜுக்கு காப்பி பண்ணாலும் அடிஷ்னலாக நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கிற செகண்டரி ஸ்டோரேஜ்லேருந்து கம்ப்யூட்டருக்கு காப்பி பண்ணாலும் ஸ்பீட் கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்கும். இப்போ QZ என்க்ளூசரில் ஒரு 4 GB இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க் இருக்குது. அதில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, டிடெக்ட் ஆகிட்டு பொதுவாக டிடெக்ட் ஆகிறதுக்கு ஒரு ஃபியூ செகண்ட் எடுக்கும். இப்போ அதே 15 GB மீடியா ஃபைலை கம்ப்யூட்டர்லேருந்து அந்த 4 TB ஹார்ட் டிஸ்க்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இப்போயே 192 வரைக்கும் காமிக்குது. 193 வரைக்கும் நான் மேக்ஸிமம் பார்த்துருக்கேன். இந்த ப்ராடக்ட் மூலமாக ஓல்டு ஹார்ட் டிஸ்கில் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்மளால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுது அப்படின்னா இதை விட ஒரு பெட்டரான இன்னொரு அல்டர்னேட்டிவ் தேடணுங்கிற அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு டிரைவ்லேருந்து இன்னொரு டிரைவுக்கு நான் மூவ் பண்ணும்போது என்ன ஸ்பீடில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதோ அதே ஸ்பீடில் என் CPUலேருந்து QZ கேஸ் மூலமாக அதில் கனெக்ட் பண்ணியிருக்கிற இன்டர்னல் ஹார்ட் டிஸ்கில் என்னால் அதே ஸ்பீடில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுது. பட் நான் இதை பர்ச்சேஸ் பண்ணது கம்ப்ளீட்டாகவே ஹார்ட் டிஸ்க்கு தான். ஸோ எனக்கு இது மேக்ஸிமம் பெட்டராகவே இருக்குது. பொதுவாக ஃபைல்ஸ் காப்பி பண்ணும்போது 50 GBலேருந்து 100 GB வரைக்கும் ஒரு சிங்கிள் ஃபைல் இருக்குது அப்படின்னா இதோட ஃபுல் ஸ்பீடை நம்மளால் பார்க்க முடியும். MS ஆஃபீஸ் ஃபைல்ஸ் இல்லைனா MP3 JPG இந்த மாதிரி ஃபைல்ஸ் 50 GBக்கு மேலே இருக்குது அப்படின்னா அது 100 MBக்கு உள்ளே தான் அதோட ஸ்பீட் இருக்கும், அதாவது ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட். இது சிஸ்டத்துலேயே அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த ஃபைல்ஸை ரீட் பண்ணி அதை சென்ட் பண்ணுறதுக்கே அதிகமான டைம் எடுக்கும். ஸோ லார்ஜ் ஃபைல் சிங்கிள் ஃபைல் அப்படின்னா இதோட ஃபுல் ஸ்பீடை நம்மளால் பார்க்க முடியும். இப்போ இருக்கிறதுல SSD எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கு தான் பெஸ்ட், அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஆனால் நம்மள்ட்ட அதிகமாக யூஸ் ஆகாமல் இருக்கிற பழைய ஹார்ட் டிஸ்க்கை இந்த ப்ராடக்ட் மூலமாக அந்த ஹார்ட் டிஸ்கில் அட்லீஸ்ட் ஒரு பேக்கப்பாக எடுத்து வைக்கலாம். இதில் 2.5 ஹார்ட் டிஸ்க் இல்லைனா SSD இந்த ரெண்டுக்குமே பெரிய அளவில் பவர் அடாப்டர் தேவைப்படாது. ஏன்னா அதுக்கு USBலேருந்து வர்ற பவரே மேக்ஸிமம் போதுமானதாக இருக்கும். CPUவில் உள்ள 3.5 ஹார்ட் டிஸ்க் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்காக எக்ஸ்ட்ரா பவர் அடாப்டர் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த கேஸ் வாங்கினாலும் மேக்ஸிமம் பவர் அடாப்டர் இருக்கும். அப்படி இல்லைனா கூட பவர் அடாப்டரோடு இருக்கிற என்க்ளோசர் நீங்கள் வாங்குறது தான் அந்த 3.5 ஹார்ட் டிஸ்க்கு கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு பவர் அடாப்டர் கண்டிப்பாக வேணும். பாட்டமில் 6 ஹோல்ஸ் இருக்குது. மேலேயும் கீழே இருக்கிற ஃபஸ்ட்டு ஹோல் ஹார்ட் டிஸ்க்கை பொறுத்தவரை தேவைப்படாது. ஹார்ட் டிஸ்க்லேயே மேலே இருக்கிற 2 தான் ஸ்க்ரூ பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். ஸோ 4 தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த ப்ராடக்ட்டை பொறுத்தவரையில் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்கும், இல்லைனா நமக்கே ரிட்டர்ன் பண்ணிடலாமான்னு தோன்ற அளவுக்குலாம் இருக்கும். ஏன்னா லைட்டாக பவர் ஃப்ளிக்கரிங் இருந்துச்சு அப்படின்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போதே கட்டாகவே கனெக்ட் ஆகும். கரெக்டான கனெக்ஷன் வேணும் அப்படின்னா பவர் அடாப்டரை UPSல கனெக்ட் பண்ணுறது நல்லது. அதுக்கப்புறமா வருது அப்படின்னா USB போர்ட்டை நீங்கள் மாற்றி பாருங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் பண்ணிடலாமான்னு யோசிச்சிருந்தேன். 3 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி கட்டாவி தான் கனெக்ட் ஆகிட்டு இருந்துச்சு. பட் வேறு ஒரு 3.0 போர்ட்டில் கனெக்ட் பண்ண டைரக்ட் பவரில் 4 days UPSல கூட நான் அதை மாட்டலை. 3 hours 4 hours வரைக்கும் நான் பேக்கப் எடுத்துகிட்டு இருந்தேன். ஒரு டைம் கூட கட் ஆகலை. ஃபஸ்ட்டு டேஸ் அந்த போர்ட் இஷ்யூவில் தான் போச்சு அப்படிங்கிறத 2வது நான் புரிஞ்சுக்கிட்டேன். 2வது போர்ட்லேயும் வந்துருந்துன்னா ரிட்டர்ன் பண்ணிடலாமான்னு நினைக்கிற அளவுக்குலாம் இருந்துச்சு. பொதுவாக இந்த மாதிரி ப்ராடக்ட்டில் நமக்கு ரொம்ப ஹோப் இருக்காது. டைரெக்டாக 5 TBயில் Seagate ஹார்ட் டிஸ்க்கு தான் எக்ஸ்டர்னலில் வாங்கிடலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். பட் இருக்கிற ஹார்ட் டிஸ்க்கை எப்படியாவது யூஸ் பண்ணணும். ஒரு ட்ரைக்கு தான் இதை பை பண்ணேன். பட் 1 yearக்கு உள்ளே ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் கமெண்ட்டில் இதை மென்ஷன் பண்ணுறேன். இதே மாதிரி ஒரு ப்ராடக்ட் 2000 இருந்துச்சு. பட் அதில் கொஞ்சம் நெகட்டிவான கமெண்ட்ஸ் இருந்துச்சு. அடிக்கடி கட் ஆகுது அப்படிங்கிற கமெண்ட்ஸ் தான் இந்த ப்ராடக்ட்டில் இருந்துச்சு. ஸோ மேலே நான் எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். பவர் ஃப்ளிக்கரிங் இருக்கலாம், UPSல கனெக்ட் பண்ணணும், போர்ட் இஷ்யூ இருக்கலாம், வேறு USB போர்ட்டில் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஹார்ட் டிஸ்க்குமே சில டைமில் ரிப்பேராக இருக்கும். ஸோ நல்ல ஹார்ட் டிஸ்கில் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ஒரு சாதாரண ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஸ்டாண்டர்டான லெவலுக்கு நம்ம திங்க் பண்ண முடியாது. ஏன்னா சில டைமில் இது ஃப்ரஸ்ட்ரேஷன் ஏற்படுத்துகிற அளவுக்கும் இருக்கும். அதனால் இந்த மாதிரி ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஹார்ட் டிஸ்க்கை ஒரு 3 months 4 months இல்லைனா 6 months ஒன்ஸ் நீங்கள் பேக்கப் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது நல்லது. பெர்மனெண்ட்டாக கனெக்ட் பண்ணி வச்சிங்கன்னா மொத்தத்தில் டேட்டா போகிறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா நீங்கள் பெர்மனெண்ட்டாக யூஸ் பண்ணுறதா இருந்தால் இது மூலமாக யூஸ் பண்ணக்கூடாது. CPU உள்ளே நீங்கள் அந்த ஹார்ட் டிஸ்க்கை வச்சிடணும். ரொம்ப ரேராக ஃபியூ months ஒன்ஸ் நீங்கள் இதை யூஸ் பண்ணுறதா இருந்தால் மட்டும்தான் இது நல்லது. ஏன்னா இல்லை அப்படின்னா இந்த ப்ராடக்ட் நம்ம அஷூரன்ஸே கொடுக்க முடியாது. ஏன்னா நம்மளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மூவ் பண்ணால் தான் இந்த மாதிரியான ப்ராடக்ட்டை எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ண முடியும். இதில் பவர் அடாப்டர் ஆன் பண்ணோன்னா எல்லோ லைட் எரியும். டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போதோ இல்லைனா CPUவில் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே ப்ளூ லைட் எரியும். டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது அப்படியே பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். இந்த ப்ளூ லைட்டை வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடலாம் 3.0 மாட்டியிருக்கீங்களா இல்லை அப்படிங்கிறத. ஒருவேளை ஸ்பீடு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா வேறு போர்ட்டில் கூட மாட்டி பாருங்கள். 10 yearsக்கு முன்னாடி உள்ள பழைய CPUவில் கூட கண்டிப்பாக 3.0 போர்ட் இருக்கும். ஸோ முடிஞ்ச வரை 3.0 போர்ட்லேயே கனெக்ட் பண்ணுங்கள். அதை வச்சு நம்ம பவருக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம். இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கை நம்ம எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணும்போது பவர் அடாப்டரோடு இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணும். எப்பயுமே யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஹார்ட் டிஸ்க்கை சேஃபாக ரிமூவ் பண்ணி வேறு இடத்துல வைக்கிறது நல்லது. ஆனால் அடிக்கடி மூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. PCலே தான் வச்சுருப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்கள்ட்ட நிறைய பழைய ஹார்ட் டிஸ்க் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி ஒரு பேக்கப்புக்கு கூட இதை யூஸ் பண்ணலாம். இல்லை கம்ப்யூட்டர் CPUவில் உள்ள ஹார்ட் டிஸ்க் மட்டும் இல்லை, லேப்டாப் ஹார்ட் டிஸ்க்,
SSD வரைக்கும் இதில் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.